ஸோ வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்மளுக்கு இந்த வீடியோவில் பர்சன்டேஜில் இருக்க டாபிக் பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ பர்சன்டேஜில் பேசிக்ஸில் இருந்து கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க? சதவீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சதம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 100ன்னு சொல்கிறோம். சரியா? சதம்னா வந்து என்னது? 100. வீதம்னா பெர் அப்படின்னு அர்த்தம். பெர், ஒரு ஆளுக்கு எத்தனை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதான் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, பெர் சென்ட். ஸோ பெர் சென்ட். சென்ட்னா வந்து என்னது? 1000. பெர்னா வந்து என்ன சொல்லுவாங்க? 1 போடுவாங்க. ஸோ 1/100. ஸோ பர்சன்டேஜ்ல என்ன சொல்லுவாங்க? 1/100 சொல்லுவாங்க. அதான் பெர் சென்ட் இல்ல சதவீதம். சரியா? சதவீதம் சொல்லுவாங்க. ஸோ பர்சன்டேஜோட மெயின் கான்செப்ட் இதுதான். பர்சன்டேஜ் ஈக்குவல் என்ன சொல்லுவாங்க? 1/100 சொல்லுவாங்க. சரியா? இதே இது நீங்க x பர்சன்டேஜ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி சொல்லுவாங்க? x/100 எழுதுவீங்க. கரெக்டா? 5% அதை எப்படி எழுதுவீங்க? 5/100 எழுதுவீங்க. ஸோ பர்சன்டேஜோட பேசிக்கே இதுதான். சரியா? இது ஃபர்ஸ்ட் இது எப்படி நம்ம இதை செய்வாங்க அப்படின்னா, x பர்சன்டேஜ் ஆஃப் ஒய்ன்னு இருக்கும். x பர்சன்டேஜ் ஆஃப் ஒய்ன்னு இருக்கும். சரியா? ஒய்யில் x சதவீதம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல கொடுத்துருப்பாங்க. சரியா? இல்லைன்னா x சதவீதத்தில் y, x சதவீதத்தில் y. இந்த ஆஃப்னா என்ன போடுவாங்க அப்படின்னா தமிழ்ல இல் இல்லைன்னா இன் போடுவாங்க. ஆஃப் அப்படி இருந்தா தமிழ்ல என்ன அர்த்தம்? இல் இல்லைன்னா இன் போடுவாங்க. சரியா? ஸோ ஒய்யின் x சதவீதம் இப்படி கூட கேட்கலாம். ஒய்யின் x சதவீதம் இங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ போன்மாஸ் ரூல் படி ஆஃப் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம். அப்படிதானே? ஆஃப் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுப்பீங்க? நீங்க மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு தான் எடுப்பீங்க. கரெக்டா? அப்போ x சதவீதம் அப்படிங்கிறத நீங்க எப்படி எழுதுவீங்க? x டிவைடட் பை 100. இந்த ஆஃப்க்கு பதிலா என்ன போடுவீங்க? இன்ட்டு போடுவீங்க. என்ன இருக்குது? y. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? xy டிவைடட் பை 100 எழுதலாம். இது வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதே இதை 5% ஆஃப் 200 சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி எழுதுவீங்க? 5 டிவைடட் பை 100. ஆஃப்னா என்ன போடுவீங்க? இன்ட்டு போடுவீங்க. இன்ட்டு என்ன போட்டுருவீங்க? 200. அப்போ இது ரெண்டு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ I2 எவ்வளோ கிடைக்கும்? 10 கிடைக்கும். ஸோ இப்படிதான் ஒரு இதோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம்? கால்குலேட் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 3 மெத்தட் வந்து நார்மலா எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியதான். ஸோ 3 மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து என்னது? ஸ்பிளிட் மெத்தட். அதாவது நமக்கு தேவைக்கு தகுந்தாப்புல அந்த வேல்யூவை பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்பிளிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ணுவோம். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா இன்டர்சேஞ்ச் மெத்தட். ரெண்டாவது மெத்தட் வந்து என்னது? இன்டர்சேஞ்ச் மெத்தட். ஸோ மூணாவது மெத்தட் வந்து என்ன அப்படின்னா ஃபிராக்ஷன் மெத்தட். மூணாவது மெத்தட் வந்து என்னது? ஃபிராக்ஷன் மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தட்லையுமே நம்ம என்ன பண்ணுவோம்? கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ணுவோம். சரி? அந்த 3 மெத்தட்லையுமே நம்ம என்ன பண்ணுவோம்? கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். இதுல இந்த ஃபிராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஈஸியா நம்ம சால்வ் பண்ணணும், டக்குன்னு போடணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்க? இந்த ஃபிராக்ஷன் மெத்தடை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸ்பிளிட் மெத்தட் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கக்கூடியது வந்து ஸ்பிளிட் மெத்தட் தான். ஸோ அந்த ஸ்பிளிட் மெத்தட் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் வந்து என்ன பண்ணிக்கோங்க? தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ 100% வந்து 1200 வச்சுக்கோங்க. 100% வந்து 1200. இதுல நீங்க 50% வந்து கால்குலேட் பண்றீங்க. சரியா? 100% வந்து 1200. இல்ல நீங்க என்ன கால்குலேட் பண்ண போறீங்க? 50% வந்து கால்குலேட் பண்ண போறீங்க. அப்ப இந்த 100ல பாதி தான் வந்து எவ்வளவு? 50%. கரெக்டா? இந்த 100ல பாதி தான் வந்து எவ்வளவு? 50%. அப்படின்னா 50% அப்படிங்கிறது இந்த 1200ல எப்படிதான் இருக்கும்? பாதியா தான் இருக்கும். அப்ப 600. சொல்றது புரியுதா? இப்ப 100% 1200. 50% என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா 100ல பாதி தானே 50%. அப்ப அந்த வேல்யூல பாதி தான் 50% இருக்கும். என்ன போட்டா போதும்? 600ன்னு போட்டா போதும். சரியா? இப்ப 10% கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 10% கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 0 நீங்க கட் பண்ணா போதும். இல்லைன்னா ஒரு டெசிமல் தள்ளி நீங்க என்ன பண்ணுவீங்க? புள்ளி வைப்பீங்க. சரியா? அப்போ 10% கால்குலேட் பண்ணணும்னா இங்க பாத்தீங்கன்னா கவனிங்க, ஒரு நிமிஷம். இதுல 10% நீங்க கால்குலேட் பண்ண போறீங்களா? இதுல ஒரு 0 கட் பண்ணா இது வந்து 10% ஆயிருமா? அப்ப இங்கேயும் ஒரு 0 கட் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த வேல்யூ என்ன ஆயிரும்? 120 கிடைக்கும். சரியா? 1% நீங்க கால்குலேட் பண்றீங்க அப்படின்னா இதுல இன்னொரு 0 கட் பண்ணிருங்க. அப்ப இங்க இன்னொரு 0 கட் பண்ணிடலாமா? அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்?
12 கிடைக்கும். சொல்ற புரியுதா? ஸோ 50% பாதி தான் எத்தனை சதவீதம்? 25%. 50% பாதி தான் எவ்வளவு? 25%. ஸோ 25% அப்படின்னா எவ்வளவு போடுவேன்? உங்களுக்கு 300 கிடைக்கும். ஏன்னா 50ல பாதி தானே 25. அப்ப இந்த வேல்யூல பாதி எவ்வளவு? 300. ஈஸியா போட்டுடலாம். சரியா? ஸோ 5% நீங்க கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ 25 டிவைட் பை நம்ம என்ன போட்டா போதும்? 5 போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 5% கிடைக்கும். அதே மாதிரி இது என்ன போட்டுருங்க? 5 போட்டுருங்க. ஸோ 6 30 0. அப்ப 5% 60. ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸா நம்ம என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரியா? இது 0 வராம வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 to 5 2 இருக்குது. 100% அப்படிங்கிறது 100% அப்படிங்கிறது 1 to 5 2 இருக்குது. அப்ப இதுல வந்து 50% நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 50% எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இதுல பாதி கரெக்டா? 6 12 2 4 7 2 14 சாரி 6 2 12. அடுத்த 25% இதுல பாதி. ஸோ 2 6 1 2 2 6. ஸோ 10% என்ன பண்ணுவீங்க? இதுல ஒரு 0 கட் பண்ணா போதும். அப்போ உங்க ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 125.2 கிடைக்கும். சரியா? அப்போ 1% என்ன பண்ணுவீங்க? திரும்பியும் 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைப்பீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 12.52 நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இதே மாதிரி கால்குலேட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ இந்த ஸ்பிளிட் மெத்தட் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. நம்ம ரெண்டும் ஸ்பிளிட் பண்ணி செய்ய போறோம் நம்ம கன்வீனியன்ட்க்கு ஏத்தாப்ல. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 32% ஆஃப் 115 இருக்கு. 32% ஆஃப் 115 இருக்கு. இந்த 32% நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட கன்வீனியன்ட்காக நான் ரெண்டா பிரிக்க போறேன். அதான் ஸ்பிளிட் மெத்தட். ஸோ ஒன்னு வந்து நான் அதை 30% எடுக்க போறேன். இன்னொன்னு என்ன பண்றேன்? 2% என்ன பண்ண எடுக்க போறேன். என்னோட கன்வீனியன்ட்காக 30% 2% என்ன பண்ணிருக்கேன்? நான் பிரிச்சிருக்கேன். சரியா? இப்போ 115 இருக்கு பாத்தீங்களா? இதுல 30% அப்படின்னா 150ல 10% நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு 0 கட் பண்ணா போதும்ல. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10% அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 15 கிடைக்கும். கரெக்டா? அப்ப 30%னா 30%னா என்ன பண்ணுவீங்க? இன்டு 3 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கீங்களா? அப்ப இங்க என்ன பண்ணுவீங்க? இன்டு 3 ஆல மல்டிப்ளை பண்ணிருவீங்க. அப்போ உங்களுக்கு 30%னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 45 கிடைக்கும். அப்ப 30%ங்கிறது 45. 1% எவ்வளவு? 1.5. அப்ப 2%னா 3. அப்போ 45 plus 3 நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 48 கிடைக்கும். இதை வந்து நீங்க ஸ்பீடா சால்வ் பண்ணலாம். 30 plus 2. அப்ப 30% எவ்வளவு? ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைப்போம். ஸோ 15 into 3 45. 45 plus 3 48. அப்படியே என்ன பண்ணலாம்? டக்குன்னு சால்வ் பண்ணதுக்கு இந்த ஸ்பிளிட் மெத்தட் யூஸ் ரொம்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நீங்க நார்மலா சால்வ் பண்ணீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்க? 32% of 115 எப்படி சால்வ் பண்ணுவீங்க? 32 divided by 100 into 150. அப்ப இந்த 0 கட் ஆகும். 10 3 15 1 2 16 32. ஸோ 16 into 3 எவ்வளவு கிடைக்கும்? 48. இப்படி சால்வ் பண்றதை விட இப்படி நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களோட டைம் வந்து என்ன ஆகும்? ரொம்பவே சேவா இருக்கும். சரியா? சரி, இதே மாதிரி ஒரு செகண்ட் கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்க. 28% of 150. சரியா? என்ன கொஸ்டின்? 28% of 150. ஸோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரெண்டா நான் ஸ்பிளிட் பண்ணலாம். எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? 25% 3% ஸ்பிளிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 30% minus 2% என்ன பண்ணலாம்? ஸ்பிளிட் பண்ணலாம். கரெக்டா? ஸோ இப்போ 25%னா டிவைட் பை 4 போட்டா போதும். அப்போ 3 12 7 28 5 20. ஸோ 25% நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 37.5 கிடைக்கும். பிளஸ் 3% எவ்வளவு கிடைக்கும்? 4.5 கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 42 நமக்கு கிடைச்சிடும். இது 30% நீங்க கால்குலேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 30% வேல்யூ எவ்வளவு கிடைக்கும்? உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பண்ணோம் 45 கிடைக்கும். மைனஸ் 2% எவ்வளவு? 3. கரெக்டா? ஸோ உங்களுக்கு வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்? 42 கிடைச்சிடும். ஸோ எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு அந்த டைம்ல உங்களுக்கு எதை நீங்க சீக்கிரமா செய்ய முடியுமோ அதை வச்சு என்ன பண்ணிக்கோங்க? சீக்கிரமா சால்வ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லி தரேன் உங்களுக்கு. 47% of 400. 47% of 400. சரியா? இந்த 47 எப்படி பிரிக்கலாம்? 50 minus 3 போடலாமா? அதெல்லாம் சிம்பிளா முடியும். 50 minus 3 போடலாம். கரெக்டா? அப்போ 50% என்னது? அதுல பாதி 200. கரெக்டா? ஸோ 1% எவ்வளவு? 4. அப்போ 3% எவ்வளவு? 12. அப்போ நமக்கு ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 188 கிடைக்கும். ஸோ இதான் ஸ்பிளிட் மெத்தட். ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணதுக்கு வந்து நமக்கு எப்படி இருக்கும்? இந்த ஸ்பிளிட் மெத்தட் ரொம்பவே கை கொடுக்கும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா?
அடுத்தது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து என்ன அப்படின்னா இன்டர்சேஞ்ச் மெத்தட். அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து என்னது? இன்டர்சேஞ்ச் மெத்தட். நம்ம இந்த பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதான் வந்து என்னது இன்டர்சேஞ்ச் மெத்தட் சொல்லுவாங்க. சரியா? நான் சொல்லித்தரேன். இப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படின்னா என்ன போடுவீங்க? எக்ஸ் டிவைட் பை 100 இன்ட்டு ஒய் போடுவீங்க. கரெக்டா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஒய் டிவைட் பை 100 கிடைக்கும். ஓகேவா? இதே இது ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி போடுவீங்க? ஒய் பை 100 இன்ட்டு என்ன போடுவீங்க? எக்ஸ் போடுவீங்க. அப்போ இதை மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஒய் டிவைட் பை 100 கிடைக்கும். ஸோ நம்ம எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய்ன்னு போட்டாலும் ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டாலும் நம்ம கிடைச்ச வேல்யூ வந்து என்னதான்? சேம் தான். ஸோ நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளோட வேல்யூ வந்து என்ன ஆகாது? எந்த சேஞ்சுமே நடக்காது. ஸோ இதுதான் இன்டர்சேஞ்ச் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கால்குலேட் பண்ணலாம். ஸோ 10% ஆஃப் 30ன்னு வச்சுக்கோங்களேன். 10% ஆஃப் 30. சரியா? ஸோ இதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 10% ஆஃப் 30. அப்போ 10 டிவைட் பை 100 இன்ட்டு என்ன போடுவீங்க? 30 போடுவீங்க. சரியா? ஸோ இது கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகும். உங்களுக்கு வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? 3 நம்ம கிடைக்கும். டைரெக்டாகவே போடலாம். 10%னா ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைப்பீங்க. என்ன பண்ணுறோம்? உங்களுக்கு 3 கிடைச்சிடும். இதே இது நான் அதை அப்படியே மாற்றி போடுறேன் பார்த்துக்கோங்க. 30% ஆஃப் 10. 30% ஆஃப் 10 போடுறேன். ஸோ இதில் 1% நமக்கு எவ்வளவு? 1. அப்போ 30% கிடைக்கும், நமக்கு 3 கிடைக்குமா? ஸோ இதோட வேல்யூ சேமாக தான் இருக்கும். இது நீங்கள் நார்மலாக செஞ்சீங்கன்னா 30 டிவைட் பை 100 இன்ட்டு என்ன போடுவீங்க? 10 போடுவீங்க. ஸோ 0 கட் ஆகும், 0 கட் ஆகும், என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஸோ நம்ம இந்த வேல்யூவை இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு வந்து எந்த வித சேஞ்சுமே நடக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக இன்டர்சேஞ்ச் பண்ணி செய்யலாம். முக்கியமாக லாஸ்ட்டில் 0 வர்றது இல்லை 25 வர்றது அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் என்ன பண்ணிக்கோங்க? யூஸ் பண்ணிக்கோங்க. டக்குன்னு என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொஸ்டின் பாருங்க. 23% ஆஃப் 115 இருக்கு. 23% ஆஃப் 115 இருக்கு. இது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணாமல் என்ன பண்ணலாம்? ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ 150% ஆஃப் 23 நான் போட்டேன். என்ன பண்ணிட்டேன்? அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். 150% ஆஃப் 23. அப்போ 100% எனக்கு என்ன கிடைக்கும்? 23ன்னு எனக்கு கிடைக்கும். 50% எவ்வளவு? இதில் பாதி. அப்படி தானே? அப்போ எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 11.5. சரியா? அப்போ 23, 24 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 34.5 கிடைக்கும். ஈஸியாக என்ன பண்ணலாம்? ஆன்சர் வந்து எடுத்துடலாம். சரியா? ஸோ அடுத்தது ஒரு கொஸ்டின் சொல்லி தரேன் பாருங்க. 35% ஆஃப் 50. ஸோ இதையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல? அப்போ என்ன போடுவீங்க? 50% ஆஃப் 35. அப்போ 50% எவ்வளோ இருக்கு? இதில் பாதி. அப்படிதானே? அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 17.5. டக்குன்னு முடிச்சிடும். சரியா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லி தரேன் பாருங்க. தேர்ட் ஒன் 44% ஆஃப் 2500. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்ல 2 0 வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிக்கோங்க? இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க? 25% எடுத்துக்கோங்க. இது மாதிரி 5000 வந்தாலும் 50 எடுத்துக்கிட்டு இந்த 2 0 என்ன பண்ணிக்கோங்க? முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இது எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? 25% ஆஃப் 4400 கிடைக்கும். சரியா? ஸோ 25% என்ன பண்ணுவீங்க? டிவைட் பை 4 போடுவீங்களா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1100 கிடைச்சிடும். அவ்வளோதான். டக்குன்னு என்ன பண்ணலாம்? ஆன்சரை சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா இன்டர்சேஞ்ச் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அடுத்தது நம்ம படிக்கக்கூடியதான் ரொம்ப முக்கியமான மெத்தட். அது என்ன மெத்தட் அப்படின்னா ஃப்ராக்ஷன் மெத்தட். சரியா? என்ன மெத்தட்? ஃப்ராக்ஷன் மெத்தட். ஸோ ஃப்ராக்ஷன்னா எப்படி இருக்கும்? ஸோ a by b அப்படின்னு நம்ம எழுதுனா அது வந்து என்னது? ஃப்ராக்ஷன். ஸோ இதில் b வேல்யூ நமக்கு எப்போதுமே என்ன இருக்கும்? டோட்டல் வேல்யூவாக இருக்கும். b வேல்யூ வந்து என்ன இருக்கும்? டோட்டல் வேல்யூவாக இருக்கும். ஏங்குது என்ன இருக்கும்? ரிமைனிங் வேல்யூவாக இருக்கும். ஏங்குது எப்படி இருக்கும்? ரிமைனிங் வேல்யூவாக இருக்கும். டி அதாவது கீழே இருக்குது டினாமினேட்டர் வந்து மொத்த, மேலே இருக்கிறது வந்து என்னது? மீதின்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நான் 4 பார்ட்டாக பிரிக்கிறேன். அப்போ மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குது? 4 பார்ட் இருக்கு. இதில் நான் அந்த ஸ்டேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து என்னது? ஒரு பார்ட். அப்போ இது எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க? எப்படி நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னா 1/4 எழுதுவீங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 4 பார்ட் இருக்கு. அதில் ஒரு பார்ட் தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. சரியா? ஸோ நம்ம சர்க்கிள் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 4 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எத்தனை பார்ட் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 பார்ட் இருக்கு. கரெக்டா? நான் என்ன பண்ணீங்கன்னா நான் இந்த போர்ஷன்ஸை செட் பண்ணுறேன். சரியா? இந்த போர்ஷன்ஸை செட் பண்ணுறேன். இந்த போர்ஷன் செட் பண்ணுறேன்.
சரியா? அப்ப இதுல எனக்கு எத்தனை சதவீதம் சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, 3 டிவைட் பை டோட்டல் பார்ட் எவ்வளோ இருக்கு 8, 3/8 அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், ஃப்ராக்ஷனாக எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃப்ராக்ஷனை மாற்றுறதுக்கு மூலியமா நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 50% பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், 1/2 போட்டுக்கலாம். புரியுதா? ஸோ எப்படி அது 1/2 வந்தது, 50 டிவைட் பை 100 போட்டீங்க, இது கேன்சல் பண்ண மாதிரி கிடைக்குது, 1/2 கிடைக்குது. அப்போ இந்த கேன்சல் பண்ணக்கூடிய டைம் வந்து நமக்கு என்ன ஆகும், சேவ் ஆகும். ஸோ இதனால இந்த ஃப்ராக்ஷன்னால. ஸோ அதனால இந்த ஃப்ராக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க, படிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து டெய்லி சொல்லி பாருங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் இந்த ஃப்ராக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ இந்த ஃப்ராக்ஷனை ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ என்ன டேபிள் காலம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் காலம் போட்டுக்கோங்க. சரியா? ஸோ இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஸோ மேலே இருக்குது நியூமரேட்டர் வேல்யூ, கீழே இருக்குது டினாமினேட்டர் வேல்யூ. ஸோ நம்ம வந்து ஒரு 7 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதான் நமக்கு மேக்ஸிமம் வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து யூஸ் ஆகும். ஸோ 1 2 3 4 5 அப்புறம் 6 7 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 11 வரைக்கும் நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 1ல ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ 1 அப்போ நியூமரேட்டர் 1 டினாமினேட்டர் 1 அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும், 100% இருக்கும். சரி, எப்போதுமே 100% வரைக்கும் உள்ள ஃப்ராக்ஷன் மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 அப்போ நியூமரேட்டர் வந்து 1 டினாமினேட்டர் வந்து 2 அப்போ 1/2 எவ்வளோ இருக்கும், 50% இருக்கும். 1/2 வேல்யூ எவ்வளவு, 50% இருக்கும். அடுத்து என்ன இருக்கும், 2/2 2/2 1 தானே, அது வந்து எவ்வளோ ஆயிரும், 100% ஆயிரும். புரியுதா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ படிக்க போறோம் அப்படின்னா 3. ஸோ 1/3 வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 33.33 இருக்கும். சரியா? ஸோ 2/3 வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 66.66 இருக்கும். 3/3 பார்த்தீங்கன்னா 1 ஆயிரும். ஸோ 1ஓட வேல்யூ எப்போதுமே எவ்வளோ இருக்கும், 100% இருக்கும். சரியா? அடுத்து 4 பார்க்கலாம். ஸோ என்னால் ஸ்ட்ரைட்டாக வரைய முடியல, நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வரைஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் போனதுக்காக. சரியா? ஸோ நம்மளோட அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் என்னோட கைடன்ஸில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அது பார்த்தீங்களா, அந்த நம்பர் தான் 9384847980. சரியா? ஸோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே ரொம்ப சூப்பராக நம்மளோட கிளாஸ் போயிட்டுருக்கு. நம்மளோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனால் ரிசல்ட்டு ரொம்ப ரொம்ப அதிகம். வேறு அகாடமி மாதிரி சும்மா சும்மா இந்த விளம்பரம் பண்ணி ரீல்ஸ் போட்டெல்லாம் நாங்கள் ஆளை பிடிக்க மாட்டோம். எங்களோட குவாலிட்டியை நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சரியா? ஸோ பாருங்கள் அடுத்தது. ஸோ 4th one. ஸோ 1/4. ஸோ 1/4 வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 25% இருக்கும். அப்போ 2/4னா நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன ஆயிரும், 1/2 ஆயிருமா? ஸோ 1/2 வேல்யூ எவ்வளவு, 50%. அடுத்து 3/4 இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், 75%. ஸோ 4/4 என்ன ஆயிரும், 1 ஆயிரும். ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், 100%. சரியா? ஸோ அடுத்தது 5. ஸோ 5 போடும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 1/5 போடுவீங்களா? ஸோ 1/5 வேல்யூ 20%. 2/5 வேல்யூ வந்து எவ்வளோனா 40%. 3/5 வேல்யூ எவ்வளோனா 60%. 4/5 வேல்யூ எவ்வளோனா 80%. 5/5 வேல்யூ வந்து என்னது 1. ஸோ 1னா என்ன ஆயிரும், நமக்கு 100% ஆயிரும். இந்த 5 வரதுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. இப்போ 1/5 வந்துச்சுன்னா நியூமரேட்டர் என்ன பண்ணுங்க, 20ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்போ என்னது 20%. 2/5னா நியூமரேட்டர் அதேமாதிரி 20ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க, 40%. 3/5னாலும் 20 வந்து மல்டிப்ளை பண்ணிருங்க, எவ்வளவு 60%. 4/5னாலும் 20 மல்டிப்ளை பண்ணிருங்க, 80%. ஈஸியாக என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ 6th one 1/6. சரியா? ஸோ 1/6 வரும்போது நம்மளோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 16.6 இருக்கும். 16.66 இருக்கும். சரியா? 2/3னா அதோட வேல்யூ வந்து என்னது, சாரி 2/6னா அதோட வேல்யூ எவ்வளவு, 1/3. 1/3 வேல்யூ எவ்வளவு, 33.33. அடுத்தது 3/6னா 1/2. ஸோ 1/2 வேல்யூ எவ்வளவு, 50%.
சொல்ற புரியுதா? ஸோ அந்த பேசிக்லேருந்து என்ன பண்ணிக்கலாம் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அடுத்தது 4/6னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2/3ன்னு கிடைக்கும். ஸோ 2/3யோட வேல்யூ எவ்வளவு 66.66. சரியா? அடுத்தது 5/6. ஸோ 5/6 வந்து வேல்யூ வந்து நீங்க படிச்சுதான் ஆகணும் 83.33. அது 6/6 எவ்வளோ ஆயிரும் 100%. ஸோ 1 போட்டுருவீங்க. சரியா? ஸோ இந்த 7ஓட டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாம். 7th ஒன்னுக்கு நேரம் வரமாட்டேங்குப்பா ரைட்டிங் பேட்ல. சரியா? என்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம தேவைப்படும் 7th. ஸோ 7th இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ 1/7 வச்சுக்கோங்களேன். நான் ஒரு கோடு வேர்டு சொல்லித்தரேன் 142857. இந்த கோடு வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1/7 வந்துச்சுன்னா இந்த 142857 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 இருக்குல்ல, இப்போ இந்த 142857லேயே சின்ன வேல்யூ வந்து என்னது 1 தான். அப்போ அந்த 4 டெசிமல் எடுத்துக்கோங்க. சரியா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 14.28 கிடைக்கும். என்ன கிடைக்கும் 14.28 கிடைக்கும். அடுத்தது 2/7. அப்போ இதில் ரெண்டாவது இருக்கிற பெரிய நம்பர் எவ்வளவுன்னு பாருங்க 142857 வச்சுக்கோங்க. இல்லை ரெண்டாவது இருக்க பெரிய நம்பர் 2 வந்துருக்குல, ரெண்டாவது இருக்க பெரிய நம்பர் 2 தான். அப்போ இந்த 4 நம்பர் எடுத்துக்கோங்க. அப்போ இதோட வேல்யூ உங்களுக்கு என்ன இருக்கும் 28.57 இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது வேல்யூ. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து இது, ரெண்டாவது வேல்யூ வந்து இது. 3/7 நீங்க போடுறீங்க அப்படின்னா மூணாவது பெரிய வேல்யூ. ஸோ இதுல மூணாவது பெரிய வேல்யூ எடுத்தீங்கன்னா 4 தான். அப்போ இந்த 4 வேல்யூ எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் 42.85. என்ன கிடைக்கும் 42.85 கிடைக்கும். சரியா? அடுத்தது 4/7. 4/7 142857. அப்போ நாலாவது இருக்க வேல்யூ 4 கிடையாது 5. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 57.14 கிடைக்கும். என்ன கிடைக்கும் 57.14. சரியா? அடுத்து அஞ்சாவது பெரிய வேல்யூ வந்து என்னது 7. அப்போ 71.42. 71.42. அடுத்த பெரிய வேல்யூ 8. அப்போ 85.71. புரியுதா? இப்போ ஈஸியாக நீங்க என்ன பண்ணிக்கலாம் போட்டுடலாம். சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 8th ரொம்ப ஈஸிப்பா. 8th வந்து 12.5. அப்படி 12.5 கூட்டிகிட்டே போகும். சரியா? அடுத்தது 25. அடுத்தது 37.5. சரி, அடுத்தது 50. அடுத்தது 77.5. சாரி 62.5. அடுத்தது 75. அடுத்தது 87.5. 100. 12.5 நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் கூட்டிகிட்டே போகும். சரியா? ஸோ 9 பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 9ஓட வேல்யூ வந்துச்சுன்னா இன்ட் என்ன பண்ணிக்கோங்க 11ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ இந்த ஃப்ராக்ஷன் 1/9 வந்து நமக்கு என்ன இருக்கும் 11.11. 2/9 வந்து என்ன இருக்கும் 22.22. அடுத்தது 33.33. 44.44. 55.55. 66.66 போயிட்டே இருக்கும். சரியா? 10 நமக்கு எல்லாத்துமே தெரியும், அது தேவை கிடையாது. 11 பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ். இப்போ 9 எப்படி நீங்கள் 11ஆல் மல்டிப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி 11 என்ன பண்ணுங்க 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும் 9.09. அடுத்தது 9 × 2 18.18. அடுத்தது 27.27. அடுத்து எவ்வளோ இருக்கும் 36.36. சரியா? ஸோ முதல்ல 11 × 9. அடுத்தது இதுக்கப்புறம் உள்ளது வந்து அது அப்படியே நீங்கள் 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். 2. அடுத்தது 3. அடுத்த 4ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்து எடுத்துடலாம். ஸோ இது வரைக்குள்ள ஃப்ராக்ஷன்ஸ் என்ன பண்ணிக்கோங்க நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் டக்குன்னு ஃப்ராக்ஷன் மெத்தடில் என்ன பண்ணலாம் ஈஸியாகவே சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? இப்போ கொஸ்டின்ல 33.33% ஆஃப் 186 என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா 33.3%னா 1/3 இன்ட்டு 186 போட்டால் போதும். அப்போ 6 3 18 7 3 6 62 என்ன பண்ணலாம் டக்குன்னு ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஃப்ராக்ஷன் மெத்தட் என்ன பண்ணுறோம் படிக்கிறோம். சொல்கிறோம் புரியுதா? ஸோ நமக்கு வந்து இப்போ 14.28% 14.28% ஆஃப் நமக்கு வந்து 147 கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 14.28னா 1/7 தெரியும். இன்ட் என்ன போடுவீங்க 147. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 7 வருங்க 21. டக்குன்னு ஆன்சர் முடிச்சிடும். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஃப்ராக்ஷன் மெத்தட் வந்து படிக்கிறோம். சரியா? ஸோ அடுத்தது பர்சன்டேஜ்ல நமக்கு தெரிய வேண்டிய ரொம்ப முக்கியமான ரூல் வந்து என்ன அப்படின்னா செயின் ரூல். ரொம்ப முக்கியமான ரூல் வந்து என்னது செயின் ரூல்.
ஸோ 1% நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து 100% கண்டுபிடிக்கலாம், 1000% கண்டுபிடிக்கலாம், 2000% கூட கண்டுபிடிக்கலாம். நமக்கு என்ன தெரியணும், ஒரே ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ வந்து தெரிஞ்சா போதும். சரியா? சிம்பிளா சொல்லக்கூடியது வந்து என்னன்னா, நமக்கு வந்து 1 கேஜி ஆப்பிள் வந்து 100 ரூபாய் அப்படின்னா 10 கேஜி ஆப்பிள் நமக்கு எவ்வளவு இருக்கும், 1000 இருக்கும். கரெக்டா? நம்ம கடையில போய் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1 கிலோ ஆப்பிளுக்கு விலை தான் கேட்போம். கடைக்காரன் போய் 10 கிலோ ஆப்பிள் விலைன்னு என்ன கேட்டா நம்ம வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். சரியா? ஸோ 1 கிலோ ஆப்பிள் வந்து 100 ரூபாய் அப்படின்னா 10 கிலோ ஆப்பிள் வந்து எவ்வளவு, அதான் நம்ம வந்து படிக்கிறோம். சரியா? ஸோ இந்த 1 கிலோ ஆப்பிள் விலை வந்து 100 ரூபாய் அப்படின்னா 10 கிலோ ஆப்பிள் வந்து 1000. இது நீங்க மைண்ட்லேயே போட்டீங்க. இது வந்து மேத்தமெட்டிக்கலா எப்படி செய்வோம் அப்படின்னா, 1 கிலோ ஆப்பிள் வந்து 100 ரூபாய் அப்படின்னா 10 கிலோ ஆப்பிள் வந்து என்ன, இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், ஒரு கொஸ்டின் மார்க் போடணும். போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணா போதும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போதும். அப்போ 1 × x எக்ஸா 10 × 100 நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 1000 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது, செயின் ரூல். சரியா? ஸோ தெரிஞ்ச குவான்டிட்டியோட விலை வந்து இப்போ ஏயோட வேல்யூ வந்து 50 அப்படின்னா பியோட வேல்யூ வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ வந்து 50%னா பி எத்தனை % கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம், செயின் ரூல் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்களேன், 5% வந்து 20ன்னு வச்சுக்கோங்களேன். 10% என்ன நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணா போதும், ஒரு செயின் ரூல் போட்டா போதும். ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுட்டு இது என்ன பண்ணா போதும், ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போதும். அப்போ 5x = 20 × 10. சரியா? 20 × 10. ஸோ கேன்சல் பண்ணலாமா, 4 20. அப்போ x = கிடைக்கும் 40. ஸோ 5% வந்து 20 அப்படின்னா 10% அதுல டபுள் தானே, அப்போ இதுல டபுள் தான் நமக்கு ஆன்சர் வரும் 40. ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ இந்த செயின் ரூல் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு குவான்டிட்டியோட விலை தெரிஞ்சு அதே மாதிரி இருக்கிற இன்னொரு குவான்டிட்டியோட விலை கேட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், செயின் ரூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பர்சன்டேஜ் டாபிக்ல எல்லாமே செயின் ரூல் வச்சு நம்ம செய்யலாம், டக்குன்னு முடிக்கலாம். அதனால செயின் ரூல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் டாபிக் நீங்கள் நல்லா படிக்கிறதுனால இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், SI&CI, மிக்சர் அண்ட் அலிகேஷன், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாகவே சால்வ் பண்ணி முடிக்கலாம். அதனால இந்த கான்செப்ட் வந்து என்ன பண்ணிக்கோங்க, நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாஸஸ் இல்லை டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.